வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது குலதெய்வம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம முறைப்படி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இப்படி நம்ம வழிபாடு செய்யறப்ப நம்மளுடைய குலமானது வாழையடி வாழையா தலைத்து ஓங்கும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியா தான் வந்து முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும். உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும் அப்படின்னா வருடத்துல ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு சில பேருக்கு குலதெய்வம் எது அப்படிங்கறதே தெரியாது. அது மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான வழிமுறைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துலதான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும். பல பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான வழிபாடு முறைகளை செஞ்சுட்டு வராங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது. அதையும் மீறி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்மளுடைய குலதெய்வம் கண்டிப்பா நமக்கு காட்டும். அதே மாதிரி மற்ற தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. நம்மளுடைய குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் நம்ம செய்யணும். இந்த பரிகாரத்தை நம்ம எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் இதை நம்ம செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு ஒரு குத்து விளக்கு நமக்கு தேவை. அதுக்கு மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த வேளையில இந்த குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு 5 முகத்தையும் நீங்க ஏத்திக்கணும். அதுக்கப்புறம் குத்து விளக்குக்கு மஞ்சள் துணியை கட்டி அதுக்கு மலர்களால அலங்காரம் செஞ்சுக்கோங்க. குத்து விளக்குக்கு முன்னாடி வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், சர்க்கரை பொங்கல் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமா வச்சுட்டு அந்த குத்து விளக்கு கிட்ட எங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, அதனால குலதெய்வ வழிபாடு என்னால செய்ய முடியல, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் இந்த பூஜையை மனசார ஏத்துக்கிட்டு எங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறத எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. இது மாதிரி நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல குத்து விளக்கு பூஜை செஞ்சு இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யறப்ப ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுடைய குலதெய்வத்தை உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா நம்மளுடைய வீட்டுல குலதெய்வம் வீட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு நிலைவாசல் தான். அதனால நம்மளுடைய வீட்டு நிலைவாசலை சுத்தம் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. வெற்றிலை பாக்கு, மலர்கள் இது எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செய்யுங்க. இது நீங்க தினமுமே செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தினமுமே செய்ய முடியாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில செய்யறது ரொம்ப நல்லது. உங்களுடைய குலதெய்வம் எதுவா இருந்தாலும் சரி இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கறத உங்களால உணர முடியும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோவை லைக் பண்றது மூலியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். ஒருவேளை அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? அதனால லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.